ஹலோ கைஸ், நான் உங்கள் சைக்கிளாஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் பல நாள் நினச்சிட்டு இருந்த ஒரு ஈவெண்ட் இன்றைக்கி விட்ருக்காங்க. அதாவது இந்த பர்பிள் ஷேட், இந்த ராய் ஷேட் போட்டு ஒரு விளையாடுவார்ல பார்த்தீங்களா, அந்த மண்டை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பண்டில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்பின் போட்டு எடுக்கலான்ட்டு கேமுக்குள்ளே வந்துட்டோம். காலையில் கரெக்டாக ஒரு அஞ்சு மணி இருக்கும். 5 மணிக்கு பார்த்துட்டேன் இந்த ஈவெண்ட் வந்துருந்துச்சு. விறுவிறுன்னு நானும் ஸ்பின் போடலான்ட்டு டைம் எல்லாம் டாப் பண்ணிட்டு கிளியர் காட்சி 3 கிளியர் காட்சி கொடுத்துட்டு ஒரு ரிப்போர்ட் அடிச்சுட்டு உள்ளே போனேன். ஸ்பின் போடுற கிளியக்கெல்லாம் வச்சுட்டு அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் இந்த ஈவெண்ட்டை யாரெல்லாம் ஸ்பின் போட்டிங்கன்ட்டு கமெண்ட் பண்ணி போயிருங்க. நானும் ஸ்பின் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இதில் நம்மளுக்கு எப்போயுமே ஒரு இதில் ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அதே இதை திரும்ப அடித்து திரும்ப விழுவோம். ஆனால் இந்த ஒரு ஈவெண்ட்டில் எனக்கு அப்படி ஒன்றும் நடக்கலை. புதுசாகனா 2 கொடுத்தாங்க, ஆனால் அந்த இது திரும்ப அடிக்கவே இல்லை. எனக்கு மனசே கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். நான் எத்தனை தடவை ரெடியும் போட்டு பார்க்குறேன்னு நீங்களே பாருங்கள். மொத்தமாக இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம எத்தனை டைமண்ட் செலவு பண்ணோன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதையும் நான் போடும்போது ரொம்ப லக்காக தான் இருக்குது. 10 விழுதுன்னு நினச்சிட்டுருந்தேன். அடுத்து 3 இல்லை 2 ஒன்றா கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 கொடுத்தாங்களா, அடுத்து ஒவ்வொன்றா கொடுப்பாங்க பாருங்களேன். இப்போ 100 வந்துடும். சரி, நான் இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு டைமண்டை பார்த்தா 1599 டைமண்ட் இருந்துச்சு. நானும் ஸ்பின் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒன்றுமே உழுத. கரீனா மண்ணை கவுட்டான். 2 1 இந்த மாதிரி தான் கொடுப்பான் பாருங்கள். ஊடால வேணால் கண்ணில் காட்டுற மாதிரி ஒரு 3 ஒரு 2 இந்த மாதிரி உழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட பாருங்கள், சர்வெல்லாம் லாக் பண்ணிட்டு திரும்பியும் ஸ்பின் போடுவேன். 2 1 1 1 நானும் கொடுத்துருவான்னு ஸ்பின் போட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்களேன். இப்போ 2 1 1 1 இது மட்டும்தான் அடிச்சுக்கிட்டே இருக்கும். தான் லக்காக விழுந்துச்சு. எனக்கு புலம்பு விட்டாங்க. அந்த நேரத்தில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் பேசுகிறது எதுவும் ஒழுங்காக கேட்கவே இல்லை. அதனால தான் திரும்பி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். திரும்பி சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஊடால விழுவோம் பாருங்கள். அடுத்து ரொம்ப ஷாக்காயிரும். எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா கொடுப்பாங்க. 180 டோக்கன் வந்துடும். சரி, விழுந்துடும் அப்படின்னு பார்க்குறேன். 2 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஊடால எத்தனை வீக்லி போடுறேன். வீக்லிலாம் போடணும்னு பார்த்தா அது சர்வர் டவுனுன்னு போட்டு ரெடீம் யூஸ் ஆகலை. பார்த்தீங்களா, திரும்பியும் சரி இது ஆகாது அப்படின்னு திரும்பி கிளியர் காட்சி கொடுக்கலான்ட்டு திரும்பி உள்ளான்ட்டேன். கிளியர் கவை மாற்றிட்டு திரும்ப ஸ்பின் போட போயிட்டேன். கிளியர் காட்செல்லாம் ஒரு 4-5 தடவை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு 4-5 தடவை கொடுத்துட்டு ரிப்போர்ட் அடிச்சுட்டு திரும்பியும் ஸ்பின் போடுற வேண்டி உள்ளே போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் டைமண்டில் இருக்கும்போது உழுதுன்னா மனச்சமட்டையாக ஆயிரும்ல. அதனால் வேண்டி உள்ளே ஸ்பின் போடுறதுக்கு வேண்டி போயிட்டேன். அதுக்கடுத்து 2 அப்பயும் ஒன்றுமே உழுல. சரி, நம்மகிட்ட இருக்கிற டைமண்டை மாட்டாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு சரி போட்டுட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அதுக்கு திரும்பியும் ஸ்பின் போடலாம், காசு டாப் பண்ணிட்டு திரும்பி வரலாம் அப்படின்னு பார்த்து ஸ்பின் அப்படி நினச்சிக்கிட்டு ஸ்பின் போடுறேன். கரெக்டாக அந்த இது விழுந்துச்சு. பேக்காக லூட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். லூட் பாக்ஸ் விழுந்துச்சு. கரெக்டாக பார்த்துக்கோங்க, 230 டோக்கன் இருக்குது. நம்மகிட்ட 119 தான் இருக்குது. இப்போ போடுவேன், இப்போயும் விழுவாது. கரெக்டாக நம்மகிட்ட எத்தனை இருக்கும், 36 இருக்கும். சரி, இதுக்கு வேலையாகுதுன்னு நானும் அப்படி இப்படி சுற்றி காசு தகட்டி பார்ப்பேன். கிடைக்காது. நம்மகிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா காசே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெண்ட்லாம் காசு வாங்கிட்டு அப்படியே போட்டு திரும்பி ஸ்பின் போட்டேன். இந்த நேரத்தில் இன்னொரு லக்கு டோக்கன் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இதை கொடுத்து தொலைஞ்சிட்டாங்க. இருந்து கிளியர் காட்சாக கொடுத்துட்டு வந்தேன். இப்போ ரிப்போர்ட் அடிச்சு விட்டு ஸ்பின் போடுறதுக்கு திரும்பியும் உள்ளே போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை கேரக்டர் வச்சனால அப்படி இருக்கான்னு தெரியல. இப்போ பாருங்களேன், கரெக்டாக அந்த பேக் கொடுப்பாங்க. சரி, அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே போடுவோம் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிட்டு அப்படியே போட்டேன். அந்த பேக் கொடுத்தாங்க. இது சரியில்லையே. கரெக்டாக 41 எவ்வளவோ இருக்கும் பார்த்தீங்களா. சரி, மீதி இருக்கிற டைமண்டை பார்த்தா 39.
சரி 39க்கு ஒரு ஸ்பின் போட்டு பார்ப்பேன். அந்த 10 விழுவுமான்னு பார்த்தா 1 கொடுத்துட்டாங்க. இப்படி கறினா அப்படி 4 வாரத்தை வந்துட்டு திரும்பியும் டாப்அப் பண்ணிட்டு இருந்து உள்ளே வந்தேன். திரும்ப டாப்அப் பண்ணுறதுக்கு வேண்டி உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு கொஞ்சம் லோடிங் ஆச்சு. அதுக்கப்புறம் வெறும் டாப்அப்பை போட்டு ஸ்பின் போடலான்னு பார்த்தேன். கரெக்டாக 81 ரூபா 89 ரூபா இருந்துச்சு. 89 ரூபாவில் விழுந்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் திரும்ப உருன்னு உள்ளே போனேன். அப்பயும் அந்த டோக்கனில் விழுந்துருமான்னு பார்த்தா நம்மகிட்ட 1 ரூபா மிஸ்ஸாக இருந்துச்சு. ஒரே ஒரு டோக்கன் தான் மிஸ்ஸாக இருந்துச்சு. அப்பயும் பாருங்கள், நான் சும்மா விடாமல் ஸ்பின் போட்டு அதை பண்டலை எடுத்தேன். பிளேயர் கேட்ச் கொடுத்தா கொஞ்சம் டோக்கன் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான். எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். ஒரு ரிப்போர்ட் அடிச்சுட்டு ஸ்பின் போடுறதுக்கு திரும்ப உள்ளே போயிட்டேன். மங்களகரமாக திருப்பி ஸ்பின் போடுவோன்ட்டு 90 கொடுத்தேன். அது இப்படின்னு டோக்கன் வந்துச்சு. கடைசி டோக்கனை பார்த்தா ஒரே ஒரு டோக்கன் மிஸ்ஸாக போச்சு. டைமத்தை பார்த்தா 29 இருந்துச்சு. சரி 1ல் விழுவோம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக விழுந்துச்சு 1. எப்படினாலும் 1 கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு 2 கொடுத்துட்டாங்க. அப்படியே கஷ்டப்பட்டு இந்த பண்டலையும் ஸ்பின் போட்டு எடுத்துட்டோம். 250. மறக்காமல் யாரெல்லாம் ஸ்பின் போட்டிங்க கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் டாடா கைஸ்.